ஹாய். ஆக்சுவலி நாங்க வீட்ல வத்தல் போட்டோம். அதுதான் நான் ஒரு சின்ன விலாகா எடுத்திருக்கேன். மொத நாள் நைட்டே நல்ல புழுங்கல் அரிசிய ஊற வச்சுருங்க. இது வந்து நான் குண்டரிசி தான் ஊற வச்சிருக்கேன். அடுத்து ஜவ்வரிசியும் மொத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இது குட்டி குட்டி ஜவ்வரிசி. அதையும் ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில நம்ம இது ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அத நல்லா கிரைண்டர்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு, நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணிய கொதிக்க வைங்க. இப்போ 1 டம்ளர் அரிசினா, நீங்க 4 டம்ளர், 5 டம்ளர் கூட ஊத்தலாம். ஒண்ணும் தப்பில்ல. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசிய அந்த தண்ணியில போட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதையும் அதோட சேர்த்து நல்லா வேக வைங்க. வேக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டா கூட அது கட்டி பட்டுரும். அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இடையில வந்து கிண்டி ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறமா, ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதில் போட்டு கலந்துக்குங்க. ப்ளஸ் ஜீரகம். இதை நீங்கள் கிண்டும் போதே போட்டுட்டிங்கன்னா, உங்கள் வத்தலோட கலர் வந்து ரொம்ப செவந்துரும். உங்களுக்கு நல்ல வத்தல் வெள்ளையாக வரணும்னா, இதை முதல்ல போட்டு கிண்டாதீங்க. ஓரளவு மாவு வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜீரகத்தையும் அந்த பச்சை மிளகா அரைச்சதையும் போட்டு கிண்டிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சூட்லேயே இது 2ம் வெந்துடும். ஸோ நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. நான் இதில் இந்த பச்சை மிளகாவும் ஜீரகமும் காட்ட முடியல. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்போனா உங்களுக்கு வத்தல் போட மாவு கரெக்டான பதம் அதுதான். ஓகேவா? இப்போ நாங்கள் இதில் வந்து கரண்டி வத்தலும் நீட்ட வத்தலும் போட்டோம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து கரண்டி வத்தலுக்கு தான். நீட்ட வத்தலுக்கு நீங்கள் ஜவ்வரிசி போட வேண்டியது இல்லை. வெறும் ரைஸ் போட்டு கிண்டி ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு கிண்டினா போதும். இதுதான் வந்து கரண்டி வடகம். இது வந்து சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதில் கலர்லாம் கலந்து ஊற்றுவோம். ரெட் கலரு, க்ரீன் கலரு, பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கலரு வந்து நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. வெறும் வெள்ளையாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெள்ளை கலர்லேயே வந்து கரண்டி வத்தல் போட ஆரம்பித்தாச்சு. கலர்லாம் போயிடுச்சு. இந்த வத்தலில் என்ன ஒன்றுனா, லாஸ்ட்டாக அடியில் இருக்கும் தெரியுமா, திக்கா. அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய டாட்டர் நானும் செய்வேன்னு அவங்களும் ஒரு கரண்டி வச்சு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சம்மரில் இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலி தான். இந்த வத்தல் போடுறதுலாம் வந்து ரொம்ப ஜாலி. அப்புறம் அவங்க பாட்டி 2 பேர், ஒரு பாட்டி வந்து எடுத்து கொடுக்க, இன்னொரு பாட்டி புழிஞ்சு கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சம்மரில் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப லீவுக்கு ஊருக்கெலாம் போகும்போது பல்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் வத்தல் போட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபீலிங் தான். அந்த வத்தலுக்கு அடி இதில் எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு ஒரே சண்டைலாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு அழகான மெமரி. ஆக்சுவலி ஒரு துணியை வந்து ஃபஸ்ட்டு நனைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் காட்டனாக இருந்தால் எடுக்க ஈஸியாக இருக்கும். நாங்கள் கரண்டி வத்தல் இந்த வேஷ்டிலையும் இந்த புடவையில் நீட்ட வத்தலும் போட்டோம். ஆக்சுவலி வந்து இதுவும் அதுவும் தனித்தனியாக போட்டாச்சு. இது நல்லா நம்ம உரல் இருக்குல்ல, அதாவது முறுக்கு உரல், அதாவது அச்சின்னு சொல்லுவீங்க சில பேர், நாங்கள் உரல்னு சொல்லுவோம். இதில் நல்லா ஊற்றி நீட்டமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கேரி பேக்லேயும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கேரி பேக்கில் போடும்போது ரொம்ப சுட சுட போட்டு பிழியாதீங்க. அந்த கேரி பேக் அந்த ஹீட்டில் உருகக்கூட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி அச்சிலே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் நல்லா காய வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தோம், 2மே நல்லாவே காஞ்சிருந்துச்சு ஓரளவுக்கு. இருந்தாலும் நீங்கள் இன்னும் 2-3 நாள் வச்சு நல்லாவே இதை வந்து பின்னாடி தண்ணி தெளிச்சுட்டு ஒவ்வொரு வத்தலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் இது எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தண்ணி தெளிக்காமல் சும்மா எடுத்தேன். ஆனால் நீங்கள் பின்னாடி தண்ணி தெளிச்சுட்டு இதை எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப ஒரு 2 to 3 days நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு பொரிச்சு பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்னு மொறுன்னு சூப்பரான வத்தல் நமக்கு ரெடி ஆகிடும். இது புழுங்கல் அரிசியில் செஞ்சது தான். பச்சரிசியிலையும் இதே மாதிரி செய்யலாம். சில பேர் வந்து விரத நாட்களில் வந்து புழுங்கல் அரிசி வத்தல் சாப்பிட மாட்டாங்க, பச்சரிசி வத்தல் தான் சாப்பிடுவாங்க. இன்னொரு நாள் பச்சரிசிலையும் செஞ்சு காட்டுறோம். இது வந்து வெள்ளையர்னு எவ்வளோ மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் வத்தல் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ஓகே, இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.